அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. இல்ல போகக்கூடாது, இந்த படத்துல அது இல்ல இது இல்ல, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலே போய் ஒட்டிட்டானுங்க. இவர் போனாருன்னு தெரியும். நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி பேசவே முடியாதுங்களே. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறானுங்க வீட்டுல, அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. அநேகமா ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். சொல்லுங்களேன். நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரே மார்க்னா வந்துடும். தப்பு, எல்லாமே தப்பு தப்பா போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால நீங்க வந்து 4 இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் அசிங்கமா இருக்குது வெதுறன்னு. இல்லை இல்லை எங்க இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டாரு. வந்தவர் என்ன செய்யறாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன், சார் படம் ஜெயிச்சதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பத்தியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா? நீங்க பேசுனது இது வேற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல என்னடா இதுல என்ன விஷயம்னா, அப்ப எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தியேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரிஷ். அது இருக்கிறாங்க இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனா இவன் ஒரே படத்துல என்ன எல்லா தியேட்டர் என்னன்னா, மல்டி இது டேலண்ட். எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினா, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்கிரீன் பிளே தெரியுது. இங்க என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்ல இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. சரி, மக்கள் இன்னைக்கு யாருமே தியேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட். அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. இல்ல போகக்கூடாது, இந்த படத்துல அது இல்ல இது இல்ல, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலே போய் ஒட்டிட்டானுங்க. இவர் போனாருன்னு தெரியும். நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி பேசவே முடியாதுங்களே.
புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைலார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறானுங்களே வீட்டுல, அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. அநேகமா ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்துல இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளவு பெரிய கான்சிட்டியா, இவ்வளவு கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது. புரியுதுங்களா? போட்டா, ஆனா அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடிச்சு பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது. கேட்கும்போது இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும் போது, அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேற என்ன தெளிவா? அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பா பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாம. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனா இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சை நிறுத்திட்டு, இந்த உண்மையிலேயே டைரக்டருக்கும் இதுல வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சார். 3 வந்து இல்ல முடியாது அப்படின்ற மாதிரி மேனேஜர் மூலியமாலாம் போகும்போது இல்லைன்னாரு. ஆனா நான் வந்து இல்லவே இல்லை சார், நான் பார்த்தே அவனை நேரில் ஒருத்தர் எனக்கு மீட்டிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா போனேன். அவரு என்னை மீட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டாரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையா சொல்றேன், இந்த படம் வந்து விடிவி சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப். கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து கொண்டு போய் எங்களை கொண்டு போய் கரை சேர்த்திருப்பாரு ஆக்சுவலா. ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வரோம், நான் நடிக்கிறோம், போறோம் அப்படிங்கிறத மீறி ஃபர்ஸ்ட் நாள் புக் மை ஷோவில் ட்ரெண்டிங் ஆன உடனே முதல் மெசேஜ் எனக்கு விடிவி சார் தான் அனுப்பிச்சாரு. ட்ரெண்டிங் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இப்போ கூட இருக்கு, ஹாப்பி ஃபார் யூ ஹரிஷ். எனக்கு இந்த படம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி மெசேஜ் போட்டிருந்தாரு. தொடர்ந்து கால் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பிளஸ் எனக்கு ப்ரமோஷனுக்கு நான் எப்போ கால் அடிச்சாலும் உடனே ஹரிஷ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா அவரோட இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, அவர் மிகப்பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குல இருந்து பெரிய இல்ல அவரு. ஆனா என்னன்னா, சின்ன படங்களை பயங்கரமா அவர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க எனக்காக இந்த படத்துக்காக கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த படத்துலயும் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி சார். சரிங்களா? அதுக்கப்புறம் வடிகரிசி அம்மாக்கு கண்டிப்பா எல்லா படத்துலயும் கண்டிப்பா நீங்க இருக்கீங்கம்மா. சரிங்களாம்மா? ஏதோ ஒரு பார்ட்டா கண்டிப்பா இருப்பீங்க, பெருசாவும் இருப்பீங்க, சின்னதா இருப்பீங்க, அதெல்லாம் தெரியல, ஆனா கண்டிப்பா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், வடிகரிசி அம்மாக்கான ஒரு படம். ஏன்னா அவங்க இப்ப சும்மா சொல்லிட்டு இருக்காங்க வேலை கொடுங்க அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் மேல நடிச்சிருக்காங்க அவங்க. 60+ இயர்ஸ் இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட வேலை கேட்குறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் பண்ணிட்டு சாச்சுரேட் ஆகிடுவோம், போர் அடிச்சிடும். என்னடா 4 படம் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் 1000 படம் மேலே நடிச்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, இன்னும் நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லக்கூடியது தான் எனக்கு வந்து அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொன்னாங்க ஒரு மறுஜென்மம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் விஷயமா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னும் போது, அன்னைக்கு நான் அவங்களை போய் மீட் பண்ணும் போதும் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இல்லப்பா நான் வந்து ரொம்ப, அது என்னால் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கே அழுக வந்துருச்சு. நான் வந்து செத்தாலும் ஷூட்டிங்லேயே செத்துடணும் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. உண்மையா சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இது இவங்க இப்படி ஒரு சினிமாவை
இவ்வளோ பேஷனேட்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 60+ இயர்ஸ் இது கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க இன்னைக்கும் வாய்ப்பை கேட்குறாங்கன்றது இருக்கு இல்லையா? ஐயோ, அது வந்து தேங்க்யூ ஸோ மச் மா. நீங்கள் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இந்த படம் முடியும் போது நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக உங்களை தான் எல்லாரும் சொல்லுவாங்கன்ட்டு. இந்த படம் முடிஞ்சோடனே எல்லாருமே வடிகரிசி அம்மாவை தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மா. அப்புறம் அனபன் மேம், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ அனபன் மேம் கதையை கேட்ட உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் என்னன்றது ரொம்பவே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா பேக் ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும். ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே இப்போ நிறைய பேர் கூட இருக்கவங்களாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னாலும், இல்லை நான் வந்து என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் பிளே தான் பண்ணணும், இதுதான் இந்த கேரக்டர் மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மித்ரா ரோல் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்னைக்கு டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனபன் மேம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினாரு, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவாண்டாரு. ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட். செகண்ட் ஹாஃப் அவர் வச்சு தான் கொண்டு போயிருப்பேன், சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசி அம்மாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. விடி சார், யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன் தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக வர ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன் தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் தாஸ் சார். அண்ட் ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வழக்கம் போல் விட்டுருவோம், ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமை வழக்கமாக விட்டுருவோம். நானும் அதே இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 11 years வந்தேன். நான் அன்றைக்கும் ரொம்ப குவிக்காக பல்லெல்லாம் அடிச்சிட்டாங்கன்றதுனால விட்டுட்டேன், என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ ப்ளீஸ் சீஃப் கோஆர்டினேட்டர் சந்தோஷ் வாங்க, அரவிந்த் வாங்க, சீஃப் அசோசியேட் விஜய் ப்ரோ, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்துருங்க, எல்லாம் சீக்கிரம். ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது, மோகன், சங்கேஷ், சஞ்சீவ்.